அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல். மீண்டும் 40 நாட்கள் சிலுவை தியான கூட்டத்தின் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் தியானிப்பதற்கு நமக்கு நாட்கள் போதாது. ஆனால் நாட்களை விசேஷித்து கொள்ளுவது நோக்கம் என்ன? பாடல்களை பாடி துதிக்க, ஜெபங்களை ஏறெடுக்க, வசனங்களை தியானிக்க ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். 21 நாள் கூட்டங்களை வைத்தோம். அதிகமாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். 40 நாட்கள் தேவ சமூகத்தில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா வசனம்தான் ஆண்டவர். மார்க்கு சுவிசேஷத்தில் இம்முறை இந்த வார்த்தைகளை படித்து வருகிறோம். கடந்த நாட்களில் வேறு அநேக வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க. தொடர்ந்து கேளுங்கள். இங்கே இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன? மார்க்கு 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தில் 27 முதல் 30 வரைக்கும் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். பின்பு அப்படின்னு வரும்போது இதற்கு முன்பு ஆண்டவர் தமது கடமைகளை, தமது பொறுப்புகளை தாமும் கூட ஆயத்தமாக்கின அழைக்கப்பட்ட சீஷர்களும் பரலோக பணியை ஓய்வில்லாமல் நிறைவேற்றி வருகிறார்கள். அதன் பின்பு இப்பொழுது வேறு ஒரு இடத்திற்கு அவருடைய பயணம் தொடங்குகிறது. யார் யார்? இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டார்கள். இப்ப தேவனுடைய வேலையை ஒருவர் மட்டும் செய்ய முடியாது. ஆராதனையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், ஐக்கியப்பட்டு செய்ய வேண்டும். ஐக்கியம் மிகவும் முக்கியம். எங்க போனாங்க? ஆண்டவர் இயேசுவும் சீஷர்களும் எந்த இடத்துக்கு போனாங்க? பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். ஒரு பட்டணம் அங்கே இருந்தது, அதை சேர்ந்த கிராமங்கள் தெளிவாங்க சொல்லியிருக்கு. பிலிப்பு செசரியா பட்டணம், அது பக்கத்தில் கிராமங்கள் உண்டு. அந்த கிராமங்களுக்கு போனார்கள். தேவனுடைய பிள்ளைகள் வெறும் வசதியான அல்லது கூட்டம் நிறைந்த அந்த இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. கிராமங்கள் ரொம்ப முக்கியம். கிராமத்தில் உள்ளவங்க சரியில்லைன்னு சொல்லிட முடியாது. கிராம ஊழியம் மிகவும் முக்கியம். கிராமத்தில் ஜெப வீடுகள் மிகவும் முக்கியம். கிராமத்தில் பாடல்கள், ஆராதனை மிகவும் முக்கியம். தேவ ஜனங்கள், ஆண்களோ பெண்களோ கிராமங்களுக்கு போக வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபித்து புறப்பட வேண்டும். என எல்லா இடத்திலும் வாழ்கிற ஜனங்களுக்கு விலையேற பெற்ற ஆத்துமா என்ற ஒன்று இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கிராமத்துக்கு போனாங்க. போகும்போது ஒரு ஒரு சம்பாஷணை நடக்கிறது. இந்த வார்த்தையை யாரு தொடங்குறாங்க? ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி. 12 பேர் இருக்காங்க. ஆண்டவர் ஒருவர், 12 பேர். இவங்க தான் முழு உலகத்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் பரலோக வார்த்தையை சொல்லி அவர் நாம மகிமைக்காக புறப்பட போகக்கூடியவர்கள். அந்த 12 பேரை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்ப எனக்கு அன்பானவர்களே, என்னை குறித்து என்ன சொல்றாங்க தெரியணும் எனக்கு.
உங்களை குறித்து இந்த வார்த்தையை கேட்குறீங்களே, நீங்கள் ஊழியர்களா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், நீங்க பெண்களா இருக்கலாம், யாரு கூட இருக்கலாம். உங்களை யார் ஜனங்க என்னன்னு சொல்றாங்க? நீங்க இந்த தெய்வத்தை அறியாம, நீங்க இந்த வேதத்தை படிக்காம, நீங்க ஆலயத்துக்கு வராமல், நீங்கள் ஜெபம் பண்ணாமல், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற நிலை இல்லாமல் இருந்தால் உங்களை யாரும் கண்டுக்க போறதில்ல, உங்களை யாரும் கேட்க போறதில்ல. உங்க இஷ்டம்தான். நீங்க எதை வேணாலும் பேசிக்கிட்டு போகலாம், எதை எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் ஒரு 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 காரியத்தை சொல்றாரு. அவரை குறித்து, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்னா, நாமும் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். என் கணவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? என் பிள்ளைகள் என்னை குறித்து என்ன சொல்றாங்க? என் வீட்டில் உள்ள பெரியவங்க என்னை குறித்து என்ன சொல்றாங்க? எங்க போதகர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? என் நண்பர்கள் என்னை குறித்து என்ன சொல்றாங்க? நான் வேலை செய்யற இடத்துல என்னை குறித்து என்ன சொல்றாங்க? நல்லவங்கன்னு சொல்றாங்களா, கெட்டவங்கன்னு சொல்றார்களா, மோசமானவங்கன்னு சொல்றாங்களா? இதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். தப்பா இருந்தா மாத்திக்கணும், நல்லபடியா நாம வாழ்ந்தா கண்டினியூ பண்ணணும். இது நமக்கு தேவையான ஒன்று. அப்போ அதை அவங்க பதில் சொன்னாங்க. ஆண்டவர் கேள்விக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். என்னென்ன சொன்னாங்க? உம்மை யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்றாங்க. யோவான் ஸ்நானம் குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சிலர் எலியா அப்படின்னு சொல்றாங்க. எலியா ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. வேறு சிலர் உங்களை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. ஜனங்க என்ன சொன்னாங்களோ, இவங்க காதுல எது விழுந்ததோ அதை மறைக்காம அப்படியே ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. ஓகே, ஜனங்கள் என்ன புரிகிற விதம் வித்தியாசமா இருக்கட்டும், அவங்க நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஒரு 3.5 வருஷம் என்னோடு கூட இருக்கீங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன குறித்து நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க? அப்போ இந்த வார்த்தை சொன்ன உடனே பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்று சொன்னார். நீங்க கிறிஸ்தையா? கிறிஸ்துன்னா என்ன? மேசியா. மேசியான்னா யாரு? பழைய ஏற்பாட்டில் மேசியா, அதை குறித்த ஏராளமான வார்த்தைகள் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு. மேசியா அவர் தான் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார், வந்து காரியங்களை செய்ய போகிறார்னு. இது யூதர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இப்ப பேதுரு யாரு? ஒரு யூதன். இப்ப யூதனுக்கு தெரியுது, நீங்க மேசியா. மேசியா என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி செய்யக்கூடியவர். தூதர்கள் மூலமா ஆண்டவர் பிறப்பை குறித்து சொல்லும்போது, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னில வருவார்லாம் சொல்லியிருக்கு. அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை, அரசாட்சிக்கு முடிவில்லை என்றெல்லாம். எனவே இவர் சொன்னார், நீங்க தான் மேசியா, நீங்க தான் கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். என்ன சொன்னார்னா, இத யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு உறுதியா கட்டளையிட்டார். இதை போய் சொல்லிடாதீங்க. இப்போ ஏன் நீங்க இப்ப சொல்லக்கூடாது? ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்? இதை போல பல இடத்துல சொல்லியிருக்கார். மார்க் 5:43 ஒரு சிறு பெண்ணை ஆண்டவர் எழுப்பினார். வேற யாரும் அதை போல எழுப்பல. மரித்து போன ஒரு பெண்ணை ஆண்டவர் எழுப்பினார். அப்ப கூட ஆண்டவர் சொன்னார், இதை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு. அப்புறம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொன்னார், இத நீங்க யாருக்கும் போய் சொல்லாதீங்கன்னு. ஒரு செவிடன் காது திறக்கப்பட்டது, அவனை குறித்து இது யாருக்கும் சொல்லாதீங்க. ஆனா ஜனங்களுக்கு தெரிந்தது. ஏன்னா ஜனங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க. இதை நீங்க இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டா, ஏற்கனவே மேசியாவுக்காக காத்திருக்காங்க, அவரை பிடிச்சுக்கிட்டு போய் இவரை ராஜாவா மாத்திருவாங்க, அவரை பெரிய குழப்பங்கள் வரும், தேவ திட்டம் நிறைவேறாத போயிடும் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொன்னார். ஏற்ற வேளை வந்தபோது அறிவிக்கப்பட்டது. எனவே அருமையானவர்களே, இந்த கேட்ட வாக்கியங்களின்படி நாம கூட தெளிவோட இருப்போம், ஞானமா செயல்படுவோம், ஆண்டவருக்காக வாழுவோம். வேத வசனங்களை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி வாழ்வதற்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஆமென், ஆமென்.